ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி இப்போ மேட்சஸ்லாம் வந்து ரொம்ப அனல் பறக்க போயிட்டுருக்கு. இதில் முக்கியமாக வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. தொடர்ந்து வந்து எல்லா மேட்சஸ்லையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. தோனி வந்து சுற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ், ருத்ராஜ் கைக்வாட்டோட கேப்டன்சியை வச்சு கான்ட்ரவர்சிஸ், ட்ரோல் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். இதுக்கு நடுவில் நேத்து லாஸ்ட்டாக நடந்த சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் மேட்ச்லேயுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி புதுசாக கிளம்பியிருக்கு. அது ஏன்னா யூஸ்வலாக வந்து சிஎஸ்கேயோட ஓப்பனர் பேட்டர்ஸ் வந்து ரொம்பவே இன்டென்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பயங்கரமான இன்டென்ஸ் கொடுப்பாங்க ஸ்கோர்ஸில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஐபிஎல்ல வந்து ஓப்பனர்ஸ் யாருமே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் கொடுக்கல அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியும், ராகுல் திரிபாட்டிலாம் எதுக்குப்பா இருக்காரு, அவர் வந்து ஓப்பனராக இறங்கினாலுமே ஒரு டீசென்ட் ரன் ஸ்கோர்ஸ் கூட அவர் கொடுக்க மாட்டாரு, அவரை ஏன் ஓப்பனராக இறக்குறீங்க, கான்வே இருக்காரே கான்வேவை வந்து உள்ள கூட்டிட்டு வாங்க, அவரை ஓப்பனராக இறக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கான்வேவை உள்ளே கொண்டு வாங்க, ஓப்பனராக இறக்குங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்படி எல்லாரோட சஜஷன் படியுமே நேற்று, அதாவது சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்லேயுமே கான்வே வந்து ஓப்பனராக இறங்கியிருந்தார். ஓப்பனராக இறங்கின கான்வேவும் வந்து பார்த்தீங்கன்னா 49 பால்ஸில் 69 ரன்ஸ்லாம் அடிச்சிருந்தார். ஸ்டில் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ இன்டென்னில் போயிட்டுருக்கா. அப்போ அவரை ரிட்டையர் அவுட் ஆக சொல்லியிருக்காங்க சிஎஸ்கே டீம்லேருந்து. அது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கான்வே வேணும் வேணும்னு கேட்டு ஓப்பனராக இறக்கி அவர் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து மேட்ச் போயிட்டு இருக்கப்ப அவர் ரிட்டையர் அவுட் ஆகி வெளியே போய் ஜட்டு வந்து உள்ள வரதெல்லாம் நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.